ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டை பார்க்க போறோம். இந்த பார்ட்டும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவல்ல இருக்க போது. இந்த பார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். எபிசோட் 24ஓட ஸ்டார்டிங்ல மரியோ இன்னொரு பொண்ணை கொலை பண்ண சீனை காட்டுறாங்க. அவன் அந்த பொண்ணை மேல சங்கிலியால கட்டி வச்சிருப்பான். இப்ப அந்த பொண்ணு இறக்குறான். அவன் நினைச்சிட்டான் அந்த பொண்ணு இறந்துட்டான்ட்டு. ஆனா அந்த பொண்ணு அப்ப இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா. இப்ப மரியோ திரும்ப என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்க ஒரு எம்பளம் கிடக்கத பார்த்து மரியோக்கு தெரியாம அதை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட வாயிலையும் போட்டுக்கிறா. ஆனா இது தெரியாம மரியோ அந்த பொண்ணு ஒரு பேக்ல போட்டு போய் அந்த பொண்ணு உயிரோட வச்சு எரிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு. ஆனா கண்டிப்பா ஒரு க்ளூவை கொடுக்கணுங்கிறக்காக அந்த பொண்ணு அந்த வாய்க்குள்ள எம்பளத்தை வச்சுட்டு அவ இறந்திருக்கா. ஸோ இந்த பொண்ணு தான் அந்த நம்பர் 3. அவ வாயிலிருந்து எம்பளம் எடுத்தாங்கல்ல, அந்த சீன் இப்படிதான் நடந்திருக்கு. இதோட இந்த பிளாஷ்பேக்கை காட்டிட்டு லாஸ்ட் எபிசோட்ல பிரின்ஸ் ராமா இறந்த மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. இப்ப இந்த கிரைம் சீனுக்கு சாய் மற்ற போலீஸ்காரங்களாம் வராங்க. அப்ப ஜூனியர் சாய்க்கு கூப்பிடுறான். என்னன்னா அந்த எம்பளத்தை பத்தி விசாரிக்கும் போது அந்த அசோசியேஷனோட ஒரு பிரான்ச் இங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அங்க போய் விசாரிக்கும் போது அங்க 9 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு பேர் ருன்யா. அவளோட வெக்கேஷன்ல இருந்திருப்பா போல. கூட வேலை செய்யறவங்க எல்லாம் அவளை ரொம்ப கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அவளை ரீச் பண்ணவே முடியலன்ட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஜூனியர் சாய் கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த ருன்யாவோட போட்டோ காட்டுறாங்க. அவ வேற யாரும் இல்ல, அவதான் அந்த ஃபேன்கள். ஸோ இதுல இருந்தே நம்மளால கெஸ் பண்ணிட முடியும் மரியோ லாஸ்டா கொலை பண்ண பொண்ணு அந்த ருன்யா தான், அதாவது அந்த ஃபேன்கள். பட் போலீஸ்காரங்க இது எதுவுமே கண்டுபிடிக்கல. அவங்க இப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கோணத்துல இருந்தே பார்க்கலாம். பட் எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த பிரின்ஸ் ராமாவையும் அந்த ஃபேன்கள் ருன்யா இருக்கால, அவங்க 2 பேரோட பாண்டும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிரின்ஸ் ராமா ஃபேன்களை ஒன் சைடா லவ் பண்ணதாகட்டும், அவனுக்காக ஒவ்வொரு டைம் ஃபுட் கொண்டு வரும்போதும் அவன் திரும்ப நல்லாகணுங்கிற எண்ணத்துல அவ கொண்டு வந்திருப்பா. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ பிரின்ஸ் ராமா ருன்யா இப்போ 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ பிரின்ஸ் ராமாவோட டெட் பாடி அவங்க பார்க்கும்போது அவன் கை வந்து ரொம்ப இறுக்கமா என்னத்தையோ வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் அதுக்குள்ள ஒரு ஷர்ட்டோட பட்டன் ஆட் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல சாய் பிரின்ஸ் ராமாவோட ஷர்ட்ல இருந்து அந்த ஃபேன்கள் வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாள்ல, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல நிறைய மோட்டிவேஷன்லாம் எழுதி கொடுத்துருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஜூனியர் வந்து ருன்யா பத்தி சொல்றான். ஆக்சுவலா ருன்யா வந்து 15 நாள் வெக்கேஷன் போவா. இப்போ வெக்கேஷன் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவள் இன்னும் திரும்பி ஆஃபீஸுக்கு வரல. ஃப்ரெண்ட்ஸாலே அவளை ரீச் பண்ண முடியல. பட் நம்ம எதுக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல சாய் சொல்றாரு, ருன்யா அங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அவகிட்ட சாரி கேட்டுக்கலாம். இப்போ சர்ச் வாரண்ட் வாங்கி அவள் வீட்டில் சர்ச் பண்ணுங்கன்ட்டு. ஆக்சுவலாக ருன்யாவுக்கும் பிரின்ஸ் ராமாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு இன்னும் இவங்களுக்கு தெரியாது. ஸோ ருன்யாவோட கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த பிரின்ஸ் ராமா இறந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ கண் வந்து பிரின்ஸ் ராமா இறந்த விஷயத்த சொல்ல ஜூனியர் வந்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனுக்கு பிரின்ஸ் ராமாவை இதுக்கு முன்னாடியே பிடிக்கும் போல. அப்போ சாய் வந்து பிரின்ஸ் ராமாவோட ரிப்போர்ட் சொல்றாரு. என்னன்னா அவன் ட்ரக் ஓவர் டோஸா எடுத்து அது மூலமா அந்த ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்கான். அவனா அந்த ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தானா அந்த சிரிஞ்சு பக்கத்துல தானே இருந்திருக்கணும். ஆனா அவன் பக்கத்துல எந்த சிரிஞ்சுமே இல்லைன்ட்டு இவங்களுக்கு குழப்பமாகுது. அதோட இவன் ஏதோ ஷர்ட் பட்டனை ரொம்ப இறுக்கமா கையில வச்சிருந்தான்ல. ஸோ இவங்க இன்னொரு டைம் அந்த கிரைம் பிளேஸ்ல போய் தேடலான்ட்டு மோப்பனால கொண்டு போய் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மோப்பனாய் மூலமா ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது அவன் ட்ரக்ஸ் எடுத்தான்ல, அந்த சிரிஞ்சு வந்து அவன் டெட் பாடி இருந்த இடத்துல இருந்து ஒரு 15 மீட்டர் தொலைவில் கிடக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல சாய் அந்த பிரின்ஸ் ராமா வச்சிருந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு பொண்ணு தான் அவனுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாளோன்ட்டு சாய்க்கு தோணுது. அதோட இவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட சிரஞ்ச் வந்து ஏன் 15 மீட்டர் தொலைவில் கிடந்துச்சு? அவன் எடுத்திருந்தானா அது பக்கத்துல தானே இருந்திருக்கணும். சப்போஸ் அவனை யாராவது கொலை பண்ணியிருந்தாலும் கொலை பண்ணவங்க ஏன் அந்த சிரஞ்சை பக்கத்திலே தூக்கி போட்டு போறாங்க? அவங்களா அதை எடுத்துட்டு போயிருக்கணும், எங்கேயாச்சும் வச்சு எரிச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம்லன்ட்டு. இது கொலையா இல்ல சூசைடானே இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் ருன்யாவோட கேஸும் போயிட்டு இருக்குல்ல. ஸோ ருன்யா போன இடத்துக்குலாம் சிசிடிவில செக் பண்ணும்போது ருன்யா ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போ சிசிடிவில ஒரு விஷயம் இவங்களுக்கு மாட்டிருக்கு. என்னன்னா ருன்யா ஆஃபீஸுக்கு வெளியே நின்று இந்த பிரின்ஸ் ராமா அவளை பார்த்துட்டு இருந்திருக்கான். இதை பார்த்தோன்னே சாய் ஜூனியர் கண்ணுக்குலாம் ரொம்பவே சாக்கு. பிரின்ஸ் ராமா ஏன் நின்று ருன்யாவை பார்த்துட்டு இருந்தான்ட்டு. ஒருவேளை பிரின்ஸ் ராமா ருன்யாவை கொலை பண்ணியிருப்பானோ, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுன்ட்டு ஜூனியர் ரொம்ப புலம்பிட்டு வர சாய் சொல்றாரு, நீ இப்படி புலம்புறதுக்கு உருப்படியா ஏதாவது போய் தேடலான்ட்டு. ஸோ சாய் கண் கட்ட பிரின்ஸ் ராமாவோட சோசியல் கனெக்ஷன்லாம் பத்தி விசாரிக்க சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் ஜூனியர் கிட்ட நீ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த பிரின்ஸ் ராமாவோட உடம்புல ஏதாவது டேட்டூ இருக்கா,
அதோட அவன் வலது காலில் சுண்டு விரல் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு சாய் ஜூனியரை கூட்டிட்டு பிரின்ஸ் ராமோட டீச்சர் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இவங்களுக்கு தெரியுறது என்னன்னா, இந்த பிரின்ஸ் ராமாக்கு எதிரிங்கன்னு பாத்தீங்கன்னா அவனோட மாமாவும் அவங்க மாமா பையனும் தான். அதாவது இதுக்கு முன்னாடி பிரின்ஸ் ராமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த தாளம் போடுறவனும் ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்களும் கடுப்பான மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர் தான் இவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேர் தான் பிரின்ஸ் ராமாக்கு தெரியாமே அவனை ட்ரக்ஸ் எடுக்க வச்சு அவனை அடிக்ஷன்ல மாட்டி விட்டது. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ராமா எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான் இதுல இருந்து ரிலீவ் ஆகலான்ட்டு. ஆனா அதுக்கு விடாம அவனை தொடர்ந்து அந்த அடிக்ஷன்லேயே வைக்க வச்சு அவனை ஃப்ரேம் பண்ணி விட்டு கடைசியில் அந்த மீடியா முன்னாடி பிரின்ஸ் ராமா ட்ரக்ஸ் எடுக்கிறதெல்லாம் காட்டி அவன் வாழ்க்கையவே மொத்தமாக கெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறது வெளியே தெரிஞ்சவன அந்த தியேட்டர் பிளே ரூல்ஸ் படி இவனோட வேலை போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் ரொம்ப மனசுடைஞ்சு போய் ஆதரவு இல்லாதவங்களாட்ட ரோட்ல சுத்தி இருக்கான். ஸோ பிரின்ஸ் ராமோட மாமாவும் அவங்க மாமா பையனும் இப்போ எங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க ஏதோ கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயில தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி விசாரிக்க ஜூனியர் போயிடுறான். அப்ப சாய் வந்து பிரின்ஸ் ராமா டீச்சர் கிட்ட கேட்கறாங்க அவன் ஏதாவது பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்ட்டு. ஆனா அவன் வந்து ரொம்ப சின்சியரா இருந்திருக்கான் அவன் ஆக்ட்ல. ஸோ கண்டிப்பா அவனுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அப்ப இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி இவன் ஏதாவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கண்டிப்பா பிரின்ஸ் ராமா அப்படி ஒரு வேலையை பண்ண மாட்டான்ட்டு அவங்க டீச்சர் உறுதியா சொல்றாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினாங்கன்னா இந்த பிரின்ஸ் ராமா போன இடம்லாம் சிசிடிவி செக் பண்ணும்போது அவன் சாயும் ஜின்லிங்கையும் ரகசியமா நின்று பார்த்துருப்பான்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கண்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூனியர் இந்த பிரின்ஸ் ராமோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் ஆதரவு இல்லாம ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அங்க போய் விசாரிக்கும் போது பிரின்ஸ் ராமாவை தெரியுமான்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் சொல்றாங்க. என்னன்னா மரியோ கூட இதுக்கு முன்னாடி வந்து பிரின்ஸ் ராமோட டிராயிங்கை காட்டி இவனை தெரியுமான்னு கேட்டிருப்பாங்கல்ல. இதை ஜூனியர் கேட்டு அவன் எப்படி இருப்பான்னு கேட்கும்போது ஒரு 30 வயசு ஆளு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான்லாம் சொல்றாங்க. அதோட ருன்யா வந்து இவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாள்ல, அதையும் அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணை வந்து இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணுக்காக போயம்லாம் எழுதுறான்னு சொல்லிட்டு அவன் எழுதுனதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அதோட அந்த பொண்ணு அந்த லஞ்ச் பாக்ஸ்ல அவனுக்கு நிறைய ரோட்ஸ்லாம் எழுதி கொடுப்பான்னு சொல்ல ஜூனியருக்கு அப்ப லைட்டா சந்தேகமாகுது. ருன்யாவோட போட்டோ எடுத்து காட்டி இந்த பொண்ணா வருவான்னு கேட்க அவங்களும் ஆமா இதே பொண்ணுதான் சொல்லிடுறாங்க. அப்படியே ஜியான்டிங்கையும் ஜின்லிங்கையும் காட்டினாங்கன்னா ஜியான்டிங் இதுக்கு முன்னாடி சீனியர் கூட மனசு விட்டு பேசலான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு இப்ப ஜின்லிங்கையும் கூட்டிட்டு வரான். ஆக்சுவலா இப்படி ஒரு இடம் இருக்கிறது சாய் தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அப்ப ஜின்லிங் கேட்கறா, நீ எனக்கு முன்னாடியும் சீனியர் எங்க கூட்டிட்டு வந்திருக்கியா, அப்ப என்னையும் கூட்டிட்டு வரலன்னு அவள் லைட்டா கோவமாக ஜியான்டிங் அவளை சமாதானப்படுத்திட்டு சொல்றான், நான் உனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை, இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், அதனாலதான் நான் என் போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்ல ஜின்லிங்கும் சமாதானம் ஆகி ஜியான்டிங்க பாக்குறான். இப்ப ஜியான்டிங் வந்து நல்லா மாறிட்டான்ல, ஜின்லிங்க்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றான், அதோட அவன் மேல ரொம்ப லவ்வா இருக்கான்ல. சோ இதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா மனசு விட்டு பேசிட்டு இருக்க அப்ப ஜின்லிங்க்கு ஒரு கால் வர சத்தம் கேக்குது. அப்ப ஜியான்டிங் சொல்றான், பார்த்தே இப்பதான் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள இந்த மாதிரி உனக்கு கால் பண்றான், அவனை ஃப்ரீயாவே விட மாட்டானான்னு சொல்ல ஆனா ஜின்லிங் கரெக்டா சொல்றான், நம்ம 2 பேர் பெட் வச்சுக்கலாமா, இது கண்டிப்பா சாய் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜின்லிங் அவ போன் எடுக்க கரெக்டா சாய் தான் கூப்பிட்டுருக்காரு. இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை கெடுத்து விடுறதே சாய் தான். ஜியான்டிங் தான் அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்ல, அதனாலதான் சாய் ஜின்லிங்க்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட இவங்களும் போறாங்க. அப்ப சாய் ஜின்லிங் கிட்ட பிரின்ஸ் ராமா கையில இந்த பட்டனை காட்டி இது தெரியுமான்னு கேட்க ஜின்லிங் வந்து ஆல்ரெடி மரியோ கிட்ட இந்த மாதிரி பட்டன் பார்த்துருப்பா, அதோட அவனோட ஒரு ஷர்ட்ல அந்த மாதிரி பட்டன் இல்லாததே அவன் நோட் பண்ணிருப்பா. இது இறந்து போன பிரின்ஸ் ராமா கையில இருந்ததுன்னு சொல்ல ஜின்லிங் சொல்றா, இந்த மாதிரி ஷர்ட்டும் பட்டனும் நிறைய பேர்கிட்ட இருக்கும், அதை வச்சு நம்ம எப்படி மரியோ சந்தேகப்பட முடியும்ட்டு. சரி அப்பனா இதை பாருன்ட்டு சாய் இன்னொரு விஷயத்த காட்ட ஜின்லிங் ஜியான்டிங்ல சாக்காயிடுறாங்க. என்னன்னா பிரின்ஸ் ராமா இதுக்கு முன்னாடி மரியோட வீட்டு பார்க்கிங்ல அவனை கத்திய வச்சு மிரட்டிருப்பான்ல, இவங்க பிரின்ஸ் ராமா பத்தி தேடினதுல அந்த சிசிடிவியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஜின்லிங்க்கு மேலும் அதிர்ச்சியா ஜின்லிங்கையும் சாயையும் இந்த பிரின்ஸ் ராமா ஒளிஞ்சு நின்று பார்த்திருப்பான்ல ஒவ்வொரு இடத்துலயும், அந்த கேமரா ஃபுட்டேஜ் இந்த பிரின்ஸ் ராமா தானே ஜின்லிங்கை ஃபாலோ பண்ணிருப்பான். ஸோ அந்த ஃபுட்டேஜே காட்டும் போது ஜின்லிங் மேலும் அதிர்ச்சி ஆகுறான். ஸோ மரியோக்கும் பிரின்ஸ் ராமாக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி யோசித்தா சரி, ஆனா ஜின்லிங் ஏன் ஃபாலோ பண்ணாங்கிற டவுட் இவங்களுக்கு வருது. ஸோ இதே சஸ்பென்ஸோட எபிசோட் 24 முடியுது. எபிசோட் 25ஓட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல கார் வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினாங்கன்னா ஜூனியர் தான் பிரின்ஸ் ராமாவோட ஃபேன் தானே, இப்போ பிரின்ஸ் ராமா இறந்தனால அவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு இவன் ஒரு மாதிரி எமோஷனலா பேசிட்டு இருக்க மற்றவங்களா பாக்குறாங்க, இவன் என்ன டிஸ்கஸ் பண்றதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கான்னு. அப்ப சாயும் கேட்குறாரு, சரி இப்போ கேஸுக்கு வரியான்ட்டு. அப்பதான் இவன் நிலைமையை ஞாபகப்படுத்திட்டு கேஸோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்றான். லாஸ்ட் எபிசோட்ல பிரின்ஸ் ராமா ஜின்லிங்கை ஃபாலோ பண்ணதும் அவன் மரியோவை கத்தி வச்சு மிரட்டினதுல இவங்க சிசிடிவில பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு இருக்க டவுட் என்னன்னா பிரின்ஸ் ராமா ஏன் போய் ஜின்லிங்கை ஃபாலோ பண்ணான்ட்டு. அதை பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்க ஜூனியர் சொல்றான்,
ஒருவேளை பிரின்ஸ் ராமாவும் ஜின்லிங்க லவ் பண்ணியிருக்கணும், மெரியோவும் ஜின்லிங்க லவ் பண்ணிட்டு இருப்பான் போல. அதனால 2 பேருக்குள்ள ஏதாவது கிளாஸ் ஆயிருக்குமான்னு சொல்ல ஜின்லிங் கேட்குறா, மெரியோ என்ன லவ் பண்ணுறான்னு நீ எப்படி சொல்கிறேன்ட்டு. அதுக்கு ஜூனியரும் அவன் உன்னை பார்க்குற விதத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது, அந்த மெரியோ உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்ல அதுக்கு ஜியான்டிங்கும் ஆமாம் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, ஆனால் ஜின்லிங் மாதிரி அழகாக இருக்க பொண்ணுங்களை மற்றவங்க லவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தானங்கிறான். ஆனால் அதுக்காகலாம் கத்தி வச்சு மிரட்டுவாங்களான்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ ஜின்லிங்க சொல்கிறான், எனக்கு மரியோ மேலெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை, ஏன்னா சப்போஸ் யாருன்னு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இப்படி கத்தி வச்சு மிரட்டினா ஈஸியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல அப்போ சாய் சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே, எதுக்கு மரியோ போலீஸ் ஸ்டேஷனே வரல, அதுதான் சந்தேகத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்ல ஜின்லிங்க்கும் இது கரெக்டுன்னு படுது. அப்போதான் ஜூனியர் ஒரு விஷயம் சொல்கிறான், என்னன்னா அந்த பிரின்ஸ் ராமோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் ஜூனியர் கேட்டப்ப அவங்க ஒரு ஆள் வந்து பிரின்ஸ் ராமோட ஸ்கெட்சிங் வச்சு அவனை பற்றி விசாரிச்சதா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை இன்னும் ஜூனியர் சாய் கிட்ட சொல்லவே இல்லை, அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போதான் சொல்கிறான். உடனே சாயும் சொல்கிறாரு, உருப்படியாக ஒரு விஷயத்தையும் நீ சொல்லாத, சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நீ மறந்துரு, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா நீ இப்போ திரும்ப நில்லு, நான் சொல்கிற வரைக்கும் நீ திரும்பக்கூடாதுன்ட்டு அவனை திரும்பவே விடல. அப்படியே சாய் மற்றவங்க கிட்டலாம் சொல்கிறாரு, ருன்யா மரியோ சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ் ராமாக்கு ட்ரக்ஸை சேல் பண்ண டீலர் பற்றியெல்லாம் விசாரிங்கன்னு சொல்ல அப்போ ஜூனியர் கை தூக்குறான். சரி பாவம் பையன்ட்டு சாய் அவனை திரும்புற கலவு பண்ணிட்டு என்னன்னு கேட்குறாரு. ஜூனியர் சொல்கிறான், நான் வேணா பிரின்ஸ் ராமாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மெரியோ ஃபோட்டோ காட்டி அவன் தான் இன்னைக்கு தேடி வந்தானான்னு கேட்குட்டான்னு கேட்க சாயும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜின்லிங்கும் ஜியான்டிங்கும் வீட்டுக்கு போகும்போது ஜின்லிங் பயத்தில் இருக்கான்னு ஜியான்டிங் புரியுது, நீ எதுவும் பயப்படாத, நான் உனக்கு துணையா இருந்து உன்னை பத்திரமா பார்த்து பண்ணிட்டு ஜியான்டிங் சொல்கிறான். அப்படியே மரியோ மேலே டவுட் வந்துச்சுல, அதனால அவனை விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சாய் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்க போர்டை பார்த்துட்டு இருக்க அப்போ ஜூனியர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். ஜூனியர் சாய் கிட்ட, சீஃப் இனிமேல் ருன்யா திரும்ப வரமாட்டா, ஏன்னா ருன்யா தான் நம்பர் 3, நம்ம கிட்ட இருக்க சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்ல சாயால டக்குன்னு இதை ஏத்துக்கவே முடியல. அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு, அங்க இருக்க எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. ஜூனியரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ருன்யா அந்த நம்பர் 3 இல்ல, ருன்யா ஜஸ்ட் காணாம தான் போயிருப்பா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலான்ட்டு. ஆனா அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லும் போது இவங்களால ஏத்துக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாய் மத்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த மாதிரியும் வந்துட்டானா அவனை உடனே இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல சாய் ரொம்ப டென்ஷன்ல தான் அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இத்தனை நாள் மெரியோ கூட ஃப்ரெண்டாக தானே இருந்தார், அதனால் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக டாக்க ஆரம்பிக்கிறாரு. மெரியோவும் என்ன விஷயம்னு கேட்குறான். அப்போ பிரின்ஸ் ராமா கையில் இந்த பட்டன் எடுத்து காட்டி இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்க மரியோ சொல்கிறான், ஆமாம் இது என்னோட பட்டன் ஆட்டவே இருக்குது, இந்த மாதிரி ஒரு பட்டன் காணா போன ஷர்ட் கூட என் வீட்டில் இருக்குன்னு மரியோ சொல்கிறான். அதுக்கு சாயும், இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு டெட் பாடி அவங்க கையில் இந்த பட்டன் இருந்துச்சுன்னு சொல்ல மரியோவும் யாருன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க பிரின்ஸ் ராமா மரியோவை அட்டாக் பண்ணால அந்த வீடியோவை காட்ட அதை பார்த்து மரியோ லைட்டாக ஷாக் ஆகிறான். அப்போ சாய், உங்களை ஒருத்தன் கத்தியை வச்சு அட்டாக் பண்ண பார்த்துருக்கான், ஆனால் அவனை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, அதோட அவனோட ஸ்கெட்சிங் எடுத்துட்டு போய் அவன் எங்க இருக்கான்லாம் தேடி இருக்கீங்க ஏன்னு கேட்க அப்ப மரியோ சொல்றான், நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு 2 நாள் அவனை ரிலீஸ் பண்ணிடுவீங்க, ஸோ அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதோட அவன் ஸ்கெட்சிங் எடுத்துட்டு போய் விசாரிச்சது காரணம் என்ன ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்திருக்கான், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஸோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் போனேன்னு சொல்லிட்டு மரியோ ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படி நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இறந்துட்டானான்ட்டு. ஓ அப்ப என்ன சந்தேகப்பட்டுதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு மரியோ கேட்க சாயும் ஆமாங்கிறாரு. அதுக்கு மரியோவும் சரி ஓகே உங்ககிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஜஸ்ட் என்கிட்ட இருக்க மாதிரி ஒரு பட்டனை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க சாய் சொல்கிறாரு, இன்னொருத்தான் அட்டாக் பண்ண பார்த்துருக்கான், அவன் அடுத்த நாள் இறந்து கிடக்குறான், அதுவும் அவன் கையில் வந்து ஒரு பட்டன் மட்டும் இருக்கு, அது உன்கிட்ட இருக்க மாதிரியே இருக்கு, ஸோ உன் மேலே தானே சந்தேகம் வரும்னு சொல்ல மரியோ சொல்கிறான், சரிதான் ஆனால் நான் இந்த கொலையை பண்ணலைங்கிறான். அந்த இன்ட்ராகேஷனுக்கு அப்புறம் ஜூனியர் சாய் கிட்ட வந்து பர்கர்லாம் கொடுத்து கண்கிட்ட இருக்க காஃபியை பிடுங்கி சாய் கிட்ட தராரு. என்னடா ரொம்ப அன்பா நடந்த ஐஸ் வைக்கிறியே என்ன மறந்தன்னு சாய் கேட்க ஜூனியர் சொல்றான், நான் எதுவும் மறக்கலாம் இல்ல, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ராய்வின் கால் பண்ணியிருந்தாரு, அவர் பிரின்ஸ் ராமோட காலை செக் பண்ணதில்ல, அவர் காலில் வந்து எல்லா வரலும் நல்லா தான் இருக்கு, பிசிக்கலி டிசேபிளடா இல்ல, ஸோ சுப்பனை கொலை பண்ணது பிரின்ஸ் ராமா இல்லைன்னு சொல்றான். ஆக்சுவலா இங்க என்னன்னா அந்த எரிஞ்ச நிலைமையில இருக்க டெட் பாடிஸ் கேஸ் மூலமா தேடிட்டு இருக்கும் போது ருன்யான்னு ஒரு பொண்ணு காணும்னு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் ஒருத்தர் இறந்திருக்கான், அவன் தான் பிரின்ஸ் ராமா, ஸோ அந்த கேஸும் வரும்போது பிரின்ஸ் ராமா பத்தி சிசிடிவிலாம் இவங்க தேடி இருப்பாங்கல்ல, அது மூலமா தான் மரியோ மாட்டி, இன்னொரு பக்கம் ருன்யா தான் அந்த நம்பர் 3ன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா, அதனாலதான் இப்பெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிரின்ஸ் ராமா எப்படி இருந்தான்னு யோசிக்கும் போது ஒருவேளை பிரின்ஸ் ராமா ருன்யா மட்டும் கொலை பண்ணிருப்பானோ, இல்ல ருன்யாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் குற்ற உணர்ச்சியில அவனே சூசைட் பண்ணிருப்பானோ, ஆனா ருன்யாவை அவன் ஏன் கொலை பண்ணும், அவன்
ருண்யாவை ரொம்ப லவ் பண்ணியிருக்கான், அவளுக்காக போயம் எழுதியிருக்கான், அவள் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருந்திருக்கான். இந்த பிரின்ஸ் ராமா இறந்தது கொலையா சூசைடானே தெரியல. சப்போஸ் சூசைடா இருந்தா அந்த ட்ரக்ஸ் வந்து அவன் எங்க வாங்கியிருப்பான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஜூனியரும் அதான இந்த பிரின்ஸ் ராமா ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து மீள ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏன் அவ்வளோ ட்ரக்ஸ் வாங்கி ஒரே நேரத்தில் எடுத்துக்கணும்னு சொல்ல கண்ணும் சாயும் ஜூனியரை பாக்குறாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேட்க, பிரின்ஸ் ராமா இத்தனை நாள் ட்ரக்ஸ் எடுத்துக்கலன்னு உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. பிரின்ஸ் ராமோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை சொன்னாங்கன்ட்டு ஜூனியர் சொல்ல, ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சாய் கிட்ட சொல்ல வழக்கம் போல மறந்துட்டான். அதோட ருண்யா அவனுக்கு எழுதி கொடுத்த நோட்ஸ்ல எல்லாம் அந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து மீளுக்கு தான் அவன் மோட்டிவேஷன் கோட்ஸ் ஆட்டு எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்ல சாய் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. ஜூனியர் பாக்குறான் நல்ல வேலை எதுவும் திட்டலன்ட்டு. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னா அந்த பிரின்ஸ் ராமா இறந்த இடத்துல ஒரு சிரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதுல மரியோட கைரேகை இல்ல. ஸோ ஆப்வியஸா பிரின்ஸ் ராமா இறப்புக்கு மரியோவை சந்தேகப்பட முடியாது. அப்படியே மரியோவை அவன் செல்ல காட்டினாங்கன்னா அவனுக்கு மறுபடியும் அந்த பேய் உருவமாட்ட 4 பொண்ணுங்க உருவமும் தெரியுது. இவன் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஸோ இது மூலமாவே மரியோக்கு ஏதோ சைக்காட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. இந்த மரியோவும் ஏன் நீங்களா சூனியக்காரியா மாறினீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாய், ஜூனியர், ஜியான்டிங் எல்லாம் பிரின்ஸ் ராமா டெட் பாடி இருந்த இடத்துல போய் அப்படியே அனலைஸ் பண்ணும்போது ஜியான்டிங் ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டான். அதை பத்தி இவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க சாய்க்கும் ஜூனியருக்கும் ஒன்றும் புரியல. அப்ப ஜியான்டிங் சொல்றான், அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு, அது பக்கத்தால எறும்பு கூடு இருக்கு. ஸோ அந்த எறும்பு கூட்டுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் இருக்கும். ஸோ அந்த எறும்புங்க நடந்து போகும்போது அது நடந்து போற வழியில ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறந்து கிடக்குது. இந்த எறும்புகள்லாம் ஜப்போனிகஸ் வகை எறும்புகள். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இறந்துராது. ஆனா ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறந்துருக்கு. அதுவும் எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப முடியாத நிலைமையில தான் இருந்திருக்கு. அப்படியே அந்த எறும்புங்க நடந்து போன வழியில பார்த்தா அது வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுது. அந்த சர்க்கிள் இருக்க இடம் தான் இந்த பிரின்ஸ் ராமா டெட் பாடி இருந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் அந்த எறும்புங்க போன வழித்தடத்துல பார்த்தோன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த சிரஞ்சு கிடந்திருக்கு. அதுவும் இந்த சிரஞ்சு வந்து 2 சென்டிமீட்டர் ஆழத்துல கிடந்திருக்கு. ஸோ ஜியான்டிங் சொல்றான் இது கண்டிப்பா ஒரு சூசைட் தான்ட்டு. அது எப்படி சொல்றான்ட்டு இவங்கெல்லாம் சாக்காக ஜியான்டிங் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ரூம்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். என்னன்னா எறும்புங்களால ஆண்ட் மில் கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்த சுத்தி ரவுண்டா அதுங்க எல்லாமே கூட்டமா சுத்துற மாதிரி. அதுக்கு தேவையானது ஒண்ணு இறந்த எறும்புகள், இல்லைன்னா எறும்புகளுக்கான அந்த வாசத்தை போட்டா போதும். இது வந்து எறும்புங்க தானாவும் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு வகையில மனுஷங்க கூட இந்த ஆண்ட் மில்ல கிரியேட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த பிரின்ஸ் ராமா இறந்த டெட் பாடி கட்ட இந்த ஆண்ட் மில் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆண்ட் மில் கிரியேட் பண்ற எறும்புகள் அது இறக்குற வரைக்கும் அந்த ஆண்ட் மில்ல சுத்திட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த எறும்புகள் ஏற்படுத்தின வழித்தடத்துல தான் அந்த சிரஞ்சும் பிரின்ஸ் ராமா கிட்ட இருந்து 15 மீட்டர் தொலைவுல வந்து இருந்திருக்கு. அதோட 2 சென்டிமீட்டர் ஆழத்துலயும் அது புதஞ்சிருக்கு. ஏன்னா எறும்புகள்லாம் அப்படியே நடக்கும் போது அந்த சிரஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கிருக்கு. பட் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்ப சாய் சொல்றாரு, ஏன்னா சாய்க்கு வந்து இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப பிரின்ஸ் ராமாவே யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஊசி எடுத்துட்டு போய் அவங்க வேற எங்கேயாச்சும் போட்டிருக்கலாம், இல்லைன்னா அதை எரிச்சிருக்கலாம். ஆனா அதையும் அவங்க 15 மீட்டர் தொலைவில் போட்டு வைக்கணும். ஸோ அந்த இடத்துல எந்த லாஜிக்கும் இல்லை. ஆனா இப்ப சொன்ன காரணத்தை பார்த்தோம்னா அங்க லாஜிக்கும் சென்ஸும் இருக்கும். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த பிரின்ஸ் அம்மா நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான்ல. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசிவ் ட்ரக்ஸ்னால அவன் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த சமயத்துல தான் அவன் ஆன்ட் பெர்மான்ஸ்லாம் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு அந்த சிரஞ்சை தூரமா தூக்கி போட்டிருக்கான். ஸோ அது ஒரு 15 மீட்டர் கேப்ல போய் விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எறும்புகள் நடந்து வரும்ல, அந்த வழித்தடத்துல அது நடந்து வந்தனால அந்த சிரஞ்சு வந்து கொஞ்சம் இறங்கிருக்கு. அது மண்ணுக்குள்ள புதஞ்ச மாதிரி இருந்திருக்கு. ஸோ பிரின்ஸ் ராமா சூசைட் தான் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. பட் இங்க கேள்வியே, இந்த பிரின்ஸ் ராமா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணும்? அங்க தேவையில்லாம ஒரு ஆண்ட் மில் ஏன் இவன் கிரியேட் பண்ணுன்ட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அதுக்கான பதில் தான் அவன் கையில வந்து அந்த பட்டனை வேற இறுக்கமா வச்சுட்டு இறந்துருக்கான்ல. ஸோ அவன் யாரையும் மாட்டி விடணும்னு நினைச்சிருக்கான். ஸோ பிரின்ஸ் ராமா சூசைட் பண்ணதை ஒரு கொலை பண்ண செட்டப்ல அவன் வச்சுட்டு அவன் கையில இறுக்கமா அந்த பட்டனையும் பிடிச்சிக்கிட்டான். ஸோ போலீஸ் வந்து இது கொலை அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்கும் போது அந்த கையில இருக்க பட்டனை கன்சிடர் பண்ணிட்டு அந்த ஆளை பிடிப்பாங்கல்ல, அந்த ஆளை மாட்டி வர்றதுக்காக தான் இவன் இவ்வளோ பிளான் போட்டிருக்கான்னு இவங்களுக்கு புரியுது. அப்ப கண் சொல்றாரு, மரியோ வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ அவரோட ஹெட் வந்து சாயோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காராம் மரியோ ரிலீஸ் பண்ண சொல்லி. சரி, இவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மரியோ கிட்ட சாரி சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்போ மரியோவும் நான் தான் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல, இனிமேல் நம்ம எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பேசிட்டு கிளம்பும் போது தெரியாம சாய் சேரை தள்ளி விட்டு மரியோ காலில் அடிபட்டுருது. சாய் சாரி சரின்னு சொல்லிட்டு உன் சூவை கழட்ட அடிபட்டிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்ல அவனும் சூவை கழட்டுறான். அப்போ மரியோ சாக்ஸ் போட்டிருக்கான். அவன் காலை தொட்டு பாட்டு பெருசாக எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது சாய் கிட்ட சொல்கிறான், நீங்கள் எப்போதான் இவ்வளோ கிளம்ஸியாக
எடுக்கிறது நிறுத்த போறீங்களோன்ட்டு. அதுக்கு சாயும் சாரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிட்டே போறாங்க. அப்ப சாய் மரியோ கிட்ட, உங்களுக்கு ஜின்லிங் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா ஜின்லிங் வந்து என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ அவளை விட்டுருங்களேன்னு சொல்ல மரியோ சொல்றான், அடுத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க கருத்து சொல்லாதீங்கன்ட்டு. அவன் கோவமா போக சாயும் பாக்குறாரு, இவன் ஏன் இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸ் ஆகுறான்ட்டு. அப்ப ஜூனியர் சாய் கிட்ட வந்து, எனக்கு என்னமோ இந்த எரிஞ்ச டெட் பாடிஸ் கேஸ்ல மரியோ மேலதான் சந்தேகமா இருக்கு, நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன், மரியோட வீடு கூட நம்மளுக்கு தெரியாது, அதுவும் மரியோவும் ரொம்ப மிஸ்டீரியஸா தான் இருக்கான். இன்னொரு விஷயம், மரியோட ஃபீல்டும் என்டமாலஜிக்கல் ரிலேட்டட் தானேன்ட்டு ஜூனியர் சொல்ல அதுக்கு சாயும், அதெல்லாம் நாங்க ரொம்ப ஃபாஸ்ட் தம்பி, எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துதான் அவன் காலை கூட நான் செக் பண்ணிட்டேன், அவன் காலில் 5 விரலும் இருந்துச்சு, ஸோ அவன் நம்ம தேடுற ஆள் இல்லைன்னு சாய் சொல்ல ஜூனியரும் நம்ம யோசனையெல்லாம் வீணா போச்சுன்னு யோசிச்சுட்டு போறான். ஸோ சாய் இதுக்கு முன்னாடி அந்த சேரை தள்ளி விட்டு காலில் அடிப்படை வச்சார்ல, அது வேணும்னே தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மரியோ காலை செக் பண்ணும்போது அவன் சாக்ஸ் போட்டிருந்தான். ஸோ சாக்ஸுக்கு மேலே பார்க்கும்போது 5 விரலும் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ மரியோ இதில் 5 விரல் இருக்க மாதிரி ஏதாவது ஏமாத்திருப்பானான்னு தெரியல. அப்படியே லேப்ல காட்டினாங்கன்னா மரியோ ஜின்லிங் கிட்ட பேச வரும்போது ஜின்லிங்கும் மரியோ கண்ணுக்கு திடீர்னு சூனியக்காரியாட்ட தெரியுறா. இதை பார்த்து மரியோ ஒரு நிமிஷம் பயந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஜின்லிங் நார்மலா தான் தெரியுறா. ஆனா மரியோ இந்த பயத்துல ஜின்லிங் கிட்ட லைட்டா மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஜின்லிங்க்கும் ஏன் இவன் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் மரியோ போய் மிரர்ல பார்த்துட்டு இருக்க எபிசோட் 25 முடியுது. ஸோ அடுத்து ஜின்லிங்க்கும் ஆபத்து போல ஜின்லிங்க்கு என்ன ஆகுங்கிற பதட்டத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த டிராமாவோட அடுத்த பார்ட் தான் இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட். ஸோ ஃபைனல் எபிசோடும் ஆஸ் யூஸ்வல் வேற லெவலில் இருக்கும். ஸோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனல் எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.